டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம். கர்நாடக சட்டமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று போர்க்களமாக மாறியிருக்கிறது சட்டப்பேரவை வளாகம். காரணம் என்ன? விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. தற்போது கர்நாடக சட்டப்பேரவை வளாகத்தில் பாஜக தலைவர் CT ரவி மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இதுக்கு என்ன காரணம்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கர்நாடக சட்டமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்கியது. இன்றுடன் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது முடிய இருக்கிறது. இதில் பல்வேறு விவாதங்கள் இடம்பெற்ற நிலையில் இன்று அலுவலில் இடம்பெற்றிருந்த ஒரு விவாதம் கூட நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு காரணம் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா தெரிவித்த கருத்து தொடர்பான இந்த சர்ச்சை தான். இதற்காக காங்கிரஸ் கட்சியினரும் பாஜகவினரும் சட்டப்பேரவை வளாகத்தில் சட்டப்பேரவையிலும் கூட கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அவை 2 முறை ஒட்டி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே கர்நாடக சட்ட மேலவையில் இது தொடர்பாக இருந்த சர்ச்சையின் போது பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினரிடையே கடுமையான வாக்குவாதம் நிலவியது. இதைத் தொடர்ந்து அவையின் தலைவர் அவையை ஒத்திவைப்பதாக கூறி ஆடியோவை மியூட் செய்த போது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் சிலர் CT ரவியை கொலைகாரன் என்று குறிப்பிட்டதாகவும், அதே போல CT ரவி அவர்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சரான லட்சுமி ஹெப்பால்கரை தகாத வார்த்தையை பயன்படுத்தி திட்டியதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் இது எதுவுமே அவையில் நடைபெற்றுக் கொண்ட அந்த ஆடியோவில் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இதை அவர் கூறினார் என குற்றம் சாட்டி காங்கிரஸ் கட்சியினர் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இது தொடர்பாக அவைத் தலைவரிடம் புகாரும் அளிக்க இருப்பதாக கூறினார்கள். இதனிடையே இந்த விவகாரம், அதாவது லட்சுமி ஹெப்பால்கரை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் விலைமாது என்ற ஒரு பதத்தை பயன்படுத்தியதாக CT ரவி பயன்படுத்தியதாக அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த வார்த்தை தான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. பெல்காம் அவரது மாவட்டம், அதாவது அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மாவட்டம், அந்த மாவட்டத்தில் நடைபெறும் கூட்டத்தொடரின் போது தங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை அமைச்சர் என்றும் பாராமல் இப்படி பேசியிருக்கிறார் என்று அவர் ஆதரவாளர்கள் கொதித்து வந்து சட்டமன்ற வளாகத்திற்குள்ளேயே நுழைந்து CT ரவி, பாஜக தலைவர் CT ரவியை தாக்க முயன்றார்கள். இந்த காட்சியை தான் நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட இருப்பதாகவும் முதல்வர் கூட இதற்கு பதிலளித்திருக்கிறார். இந்த தகாத வார்த்தையை CT ரவி பயன்படுத்தினார் என கண்டிப்பாக உறுதிப்படுத்துகிறார் முதல்வர் கூட. ஆனால் இந்த விவகாரத்தை முற்றிலுமாக CT ரவி மறுத்தாலும் கூட இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. கடைசி நாளான இன்று இந்த அலுவல், அதாவது பட்டியலில் இடம்பெற்றிருந்த எந்த அலுவல்களுமே விவாதிக்கப்படாமல் அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் சர்ச்சை தொடங்கி தற்போது லட்சுமி ஹெப்பால்கர் குறித்த இந்த தகவல் வரை பெரிய போர்க்களமாகத்தான் இன்றைய தினம் கர்நாடக சட்டமன்றம் காட்சியளித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த காட்சிகளை பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும், ஒரு சட்டமன்ற வளாகத்தில் எப்படி அத்துமீறி வெளியாட்கள் நுழைய முடியும் என்பதற்கு மீண்டும் ஒரு முறை உதாரணமாக இருக்கிறது கர்நாடக சட்டமன்றம். அங்கு இருக்கும் காவலர்களை கூட மதிக்காமல் ஆதரவாளர்கள் எந்த அளவிற்கு அத்துமீறுகிறார்கள் என்ற காட்சிகளை பார்க்க முடிகிறது. இருப்பினும் காவலர்கள் அந்த CT ரவியை தாக்க முயன்ற நபர்களை கைது செய்து தற்போது அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றுடன் அந்த அலுவல் கூட்டம் முடியும் நிலையில் ஒருவேளை லட்சுமி ஹெப்பால்கர் புகார் அளிக்கும் பட்சத்தில் CT ரவி மீது நடவடிக்கை எடுக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்போது வரை CT ரவி தெரிவிப்பது ஒரே ஒரு விஷயம்தான், நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை என்ற ஒரு விஷயத்தை மிக தெளிவுபட கூறுகிறார். இதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லாத பட்சத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சிலரின் காதில் இந்த வார்த்தை விழுந்தது என்ற ஒரு அடிப்படையிலேயே இந்த குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. இது எப்படி அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் கர்நாடக சட்டப்பேரவையில் பாஜக என்னென்ன விஷயங்களை, அதாவது குறிப்பாக வக்ஃப் விவகாரம், அதே போல
கர்ப்பிணி பெண்கள் மரண விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வைத்து காங்கிரஸ் கட்சியை முடக்கலாம். அது போலத்தான் முதல் 4 நாட்கள் நடைபெற்று வந்தது. ஆனால் தற்போது நிலவரம் அப்படியே தலைகீழாக மாறியிருக்கிறது. சிடி ரவியின் அந்த ஒரு வார்த்தையால் தற்போது காங்கிரஸ் கட்சி பலம் கொண்டதாக மாறி பாஜகவை இந்த வார்த்தையை பற்றி எப்படி பேசலாம், இந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்தலாம் என்ற ஒரு விஷயங்களை எல்லாம் காரணம் காட்டி பாஜகவை முடக்க முயற்சித்து வருகிறது. நன்றி பாரதி ராஜா, உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு. டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்.